ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவன். அவன் பார்த்தீங்கன்னா 12த் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 12த் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலி ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா, அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவனுக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்கு. அவங்க தங்கச்சிக்கு ரீசென்ட்டா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுல கடன உடன வாங்கியிருப்பாங்கல்ல. ஏன்னா ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சொந்த பந்தமும் யாரும் வரல. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களா தானே எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஒரே ஒரு பையன் தானே இருக்கான். இவன் தானே எல்லா கடனையும் வாங்கி பார்த்துருப்பான். ஸோ இந்த நிலையில அவன் கடன உடன வாங்கி, அவங்க அப்பா கடன உடன வாங்கி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் 12த் எக்ஸாம் எழுதுறான். அவனுக்கு 12த் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு, சரி வீட்ல நெறைய கடன் இருக்கு. நம்ம இப்ப வேலைக்கு போணும் அப்படின்ட்டுன்னு அவன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறான். சும்மா ஒரு 200, 300 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா, அம்மாவுக்கு வேணுங்கிறத வாங்கி குடுத்துட்டு, கடன் கடன் அடைக்கிறது இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கிட்டு இருந்தான்.